அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து 2000 ஆண்டுலேருந்து எம்சிக்யூ பார்ப்போம். 2000 ஆண்டு எம்சிக்யூ முதல்ல S10ல் வந்து 109வது படம் வந்து காட்டிக்கிறாங்க. ஒருவில் காட்டப்பட்டுள்ள முடிவின்றி நீண்ட தடித்த கடத்தும் தகடு சீரான மேற்பரப்பு ஏற்றடர்த்தி சிக்மா காவுகிறது. ஏபிசி ஆகியவற்றின் மின்புல செறிவு வந்து கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து படத்தை பார்த்தாலே விளங்குது. படத்துக்கு இருவோம். ப்ளஸ் ப்ளஸ் சீரான ஏற்றடர்த்தி தந்தியாங்க சிக்மா. இருக்கு. இதில் வந்து ஏபிசிடி தந்திக்கிறாங்க. ஏபிசி பி வந்து கடத்தும் தட்டு தானே, எனவே வந்து கடத்தும் தட்டுகளினூடாக மின்விசை கோடுகள் செல்லாது. அதே நேரத்தில் ஏற்றங்கள் வந்து வெளிப்புறமாக காணப்படும். ஆகவே பியில் வந்து மின்புல செறிவு வந்து 0 இருப்பது. இபி வந்து 0 இருக்கும். ஏக்கும் சிக்கும் தான் இப்போ தேவை. அப்போ விட வந்து வராது. 1 வராது, 2 வரலாம், 3 வரலாம், 4 வராது, 5 வரலாம். 1ம் 4ம் வராது, 5 வரும். இப்போ ஏக்கும் சிக்கும் பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து என்ன கவுசின் மேற்பரப்பில் போட்டோம்னா கவுசின் மேற்பரப்பில் என்ன சொல்லுது? மூடியதில் 5 சமன் என்ன 1/ε தர Q சமன் என்ன எப்சிலோன் தர A ஆக இருக்கும். இதை நாம் ஏன்னு எடுப்போம். இப்போ எப்சிலோன் தர A. 5 சமன் இன்னொரு சமன்பாடு என்னைக்கு 5 சமன் EA ஆக இருக்கும். இதில் வந்து மின் விசை கோடுகள் வந்து செல்ல போது வந்து எப்படி தட்டுலேருந்து செங்குத்தாக செல்லும். உதாரணம் வைக்கிறீங்கன்னா இப்படி செல்ல போகுது. இப்போ மின்விசை கோடுகள் செல்றது என்ன இந்த பரப்பால் மட்டும்தான் போகுது. இந்த பரப்பாலையோ அல்லது வலைப்பரப்பால் போகும். ஆனால் என்ன மறைவி செல்றதால டீட்டா வந்து 0. டீட்டா வந்து கொஸ்டீட்டா EA கொஸ்டீட்டா 90 இருந்தால் கொஸ்டீட்டா வந்து 1 0 இருக்கிறதால EA வந்து 0 இருக்கும். இது வலை மேற்பரப்பால் பார்க்க இயலாது. எனவே 5 சமன் EA. இப்போ E வந்து வரப்போது சிக்மா ஓவர் எப்சிலோனாக இருக்கும். விட வந்து ஏக்கும் சிக்கும் சமனான பெருமானமாக இருக்கும். ஆனால் திசை வித்தியாசமாக இருக்கும். மின்புல செறிவு வந்து ஒரு காவிக்கணியம். ஆனால் இவங்க வந்து வெறுமனே பருமனை மட்டும்தான் பார்த்திக்கிறாங்க. விட வந்து 2வது விட பொருத்தமாக இருக்கும். அதுலேயும் மைனஸ் ப்ளஸ் காட்டியிருந்தால் நல்லம். இது பருமனை மட்டும் இவங்க பார்த்ததால 2வது விட சரி. 110வது கேள்வி. 110 சீரான மின்னேற்றப்பட்ட பெரிய உலோக தகடு ஒன்று பூச்சி அழுத்தத்தில் வைக்கப்படுகிறது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு -1 வோல்ட் சம அழுத்த மேற்பரப்பு ஒன்று 1 சென்டிமீட்டர் தூரத்தில் அவதானிக்கப்படுகிறது. உலகத்தட்டிற்கு மேலே 2 சென்டிமீட்டரில் உள்ள சம அழுத்த மேற்பரப்பு -2 இருக்கும். -2 வோல்டேஜ் விட வந்து முதலாவதாக. இதில் வந்து என்ன இது ஆழமாக விளக்கப்படுத்தணும்னா சரி ஓகே. E சமன் சிக்மா எப்சிலோன் இந்த 109வது கேள்வியில் பார்த்தது. இப்போ E வந்து ஒரு மாறிலியாக இருக்க போகுது தூரத்தோட. அதனால தூரம் இனியில் முடிவெளிக்கு போனால் 0 ஆகிரும். ஆனால் ஒரு அண்மையில் உள்ள ஒரு புள்ளி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் E வந்து ஒரு மாறிலியாக தான் இருக்க போகுது. அப்போ E சமன் என்ன
E சமன் மைனஸ் டிவி ஓவர் டிஎக்ஸ். இப்போ E வந்து ஒரு மாறிலியாக இருக்கிறதால படித்திறன் தூரம் கூட கூட வோல்டேஜும் கூடும், தூரம் குறைய குறைய வோல்டேஜும் குறையும். அப்போ தூரம் கூடினால் 2 சென்டிமீட்டர், அதுவும் மேலே இது 0 இது 0, இது வந்து -1, அப்போ இது -2 இருக்கணும். இது 2 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இதுக்கு வந்து பெருசாக இது பண்ண தேவையில்லை, முதலாவது விடையாக இருக்கும் 111. 111 அழிப்போம். சமாந்தர தட்டு மாறும் கொள்ளளவு ஒன்று குறுக்குவெட்டு தோற்றம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்த தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளி தந்திக்கிறாங்க, அடுத்துள்ள தட்டுகளுக்கு பலித பரப்பளவு தந்திக்கிறாங்க, எப்சிலன் நோட் தந்திக்கிறாங்க. இத்தளத்தின் கொள்ளளவும் கேள்வி. படத்தை ஹீரோ இதுல 3 தட்டு, இதுல 4 தட்டு. சரி, இதை எப்படி செய்யறது? ரைட், பார்ப்போம். இந்த 3 தட்டுகளை வந்து ஒரு வோல்டேஜில் இயக்கப்போகுது, ஒரே வோல்டேஜில் இயக்கப்போகுது. அதே நேரத்தில் இந்த 4 தட்டும் ஒரே வோல்டேஜில் இயக்கப்போகுது. இந்த 2 வோல்டேஜுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் உண்டு, அழுத்த வித்தியாசம் இயக்கப்போகுது. இந்த 2 வோல்டேஜ் 2 தட்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வித்தியாசம் இயக்கப்போகுது. அதே நேரத்தில் இந்த 2 தட்டு அழுத்த வித்தியாசம் இதுக்கு இடையில இருக்கும், இதுக்கு இடையில இருக்கும், இதுக்கு இடையில. இப்போ இடையில வந்து 6 கொள்ளளவும் காணப்படுது. இதில் வந்து மைனஸ்ன்னு எடுத்தோம்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது ப்ளஸ், இது 4 தட்டும் ஒரே வோல்டேஜில் இருக்கிறதால இது மைனஸ் ஆகிக்கும். இது மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் 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 ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ். அப்போ இது வந்து 6 கொள்ளளவமாக இருக்கப்படும். 6 கொள்ளளவம் என்ன வாய்க்கும்? சமாந்தரமாக தொடராக வான்னு பார்த்தா தொடராக இருக்காது, சமாந்தரமாக தான் இருக்கும். ஆறும் தொடராக சமாந்தரமாக இயக்கப்படுது. ஏன்? ஒரே அழுத்தம் இந்த 6 தட்டும், அதே நேரத்தில் இந்த 3 தட்டும் ஒரே அழுத்தம், இதில் உள்ள 4 தட்டும் ஒரே அழுத்தம். அப்போ எப்படி இந்த 12 தட்டு வருது? 6 தட்டுன்னா 6 கொள்ளளவுன்னா 12 தட்டு வருது. ஆனால் இதில் எத்தனை தட்டுக்கு? 7 தட்டு தான் இக்கி. அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இது ஒரு தட்டு, இது 2 தட்டு, 2வது, இது 3வது, இதுலேயே 2 தட்டு இக்கி. அதே நேரத்தில் இது 2 தட்டு, இது 2 தட்டு, இது 2 தட்டு, இது 2 தட்டு, இது ஒரு தட்டு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது ரெண்டும் எம்டி ஆகிக்கும். ஆக 12 தட்டு. அது சரி தானே? ரைட். இப்போ இது வந்து சமாந்தரம் அமைக்கிறதால இது சீண்டா, இதில் விளைவில் கொள்ளளவு வந்து 6C இருக்கும். அது எப்படி? தடைக்கு மறுதலையாக இருக்கும். தடை வந்து சமாந்தரம் என்றால் தலைகீழாக்கி கூட்டுவோம், இது சமாந்தரம் இருந்தால் சும்மா கூட்டுரு 6ஆல் பெருக்கிவிட்டா சரி. இப்போ சி சமன் என்ன வாய்க்கும்? எப்சிலோன் நோட் தான் தந்திக்கிறாங்க, எப்சிலன் நோட் தந்திக்கிறாங்க. எப்சிலன் நோட் A/D இருக்கு. அப்போ 6 தானே, 6ஆல் பெருக்கிவிட்டா சரி.
விட எப்சிலோன் தந்திக்கிறாங்க, எப்சிலோன் நோட் தந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் விடையில் வந்து ஒரே மாதிரி விட, அதாவது அடுக்கு மாறுற மாதிரி விட வரலை. ஆகவே நாம் இந்த அடுக்கு போட தேவையில்லை. விட வராதால் நான் அப்படி ஒரு ஐடியா நிறுத்திக்கிறேன். எப்சிலோன் 6 இது 5 தர 6 கீழ் 0.5. இது அழகு படி பார்த்தோம்னா 54 இல்லாட்டி 5.4. 54 5.4 எதுவும் வரலாம். ஆகவே 5வது விட இருக்கு. இதில் வந்து ஏதாவது ஒரு விட அடுக்கு மாறி வந்து இருந்தால், அதாவது 15 1.5 54 5.4 ஏதாவது ஒன்று வந்து இருந்தால் நாங்கள் இப்படி செய்யலாது. அப்போ இதை ப்ராப்பராக செய்கிறதுண்டா எப்படி செய்யலாம்டா எம்சிக்கு இப்படி செய்யலாம். இப்போ ப்ராப்பராக செய்கிறேன்டா 9 தர 10 சய 12 சய 12 அழகு எப்படி தந்திக்கிறாங்க, நியம அழகில் தந்திக்கிறாங்க. ஏன்னு 5 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ 5 தர 10 சய 4 5 சென்டிமீட்டர் வர்க்கம். 5 சென்டிமீட்டர் வர்க்கம் தானே, சரி சென்டிமீட்டர் வர்க்கம். அலகுக்கு வர்க்கம் அலகின் முழுவதின் வர்க்கமாக இருக்கும். ஆகவே 5 சென்டிமீட்டர் என்ன 10/2 10/4 இருக்கும், மீட்டராக இருக்கு. இது சும்மா சொல்லித்தர. தர 6 டி தந்திக்கிறாங்கன்னு 0.5 சென்டிமீட்டர். அது 0.5 0.5 தர 10/2 இருக்கு. இது பிரிச்சோம்டா 10, இது பிரிச்சோம்டா 10/3 10/1 விட வரப்போது 12 ஆகிருக்கும். 10/12 விட 5.4 தர 10/12 112 படத்தை தந்திக்கிறாங்க. வெளியில் குறித்த பிரதேசத்தில் ஒன்றில் எக்ஸின் திசை வழியே மின்னல் அழுத்தம் V மாறல் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏற்றம் ஒன்றின் எக்ஸின் திசையில் படம் காட்டுகிறாங்க. ஓசியிலிருந்து கொண்டு சென்றால் ஏற்றத்தின் மீது தாக்கம் எஃப்பின் சிறந்த முறை. விசை கேட்குறாங்க. அவங்க தந்திக்கிறாங்க வந்து அழுத்தம் அண்ட் தூரத்துக்கு இடையிலான வரைப்பு தந்திக்கிறாங்க. E = dV/dx. இதில் வந்து F = என்னவா இருக்கும், EQ இருக்கு. இது வந்து Q ஒரு மாறிலியாக இருக்கும். ஆகவே F வந்து Eக்கு நேர் விகித சமனாக இருக்கும். இப்போ E கிராஃப் அவங்க எடுத்தோம்னா சரியாயிக்கும். dx கிராஃப் முதலாவது வந்து சாய்வு வந்து மைனஸில் இருக்கிறதால மைனஸ் வர்றதால ப்ளஸ்ஸாக இருக்கும். E சாய்வு மாறாதால E வந்து 0 இருக்கும். அடுத்து சாய்வு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதால E வந்து மைனஸாக இருக்கும். விட வந்து முதலாவது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைண்டா Q வந்து ப்ளஸ்ஸா மைனஸ்ன்னு தரல. ஆகவே இதுக்கு வந்து விட வந்து இப்படியும் வரலாம். இப்படி விட இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். இப்படி தந்தாலும் இப்படி E இல்லை F ஆக இருக்கும். E வந்து எப்படியும் மாறாது, அதே தான். ஆனால் விசை வந்து -Q +Q தராதால இது ரெண்டு விடையும் வரலாம். ஆனால் இவங்க வந்து அப்படிலாம் குழப்பாம முதலாவது விடையை பொறுத்த மாதிரி வேறு விடைகள் இல்லை. அடுத்த 113ல்
ஏபி என்பன சம அழுத்தங்களுடைய சம ஏற்றங்களை கொண்டுள்ள சீரான மின்னேற்றப்பட்ட கடத்தா இரு சர்வசம கோளங்கள் ஆகும். அவற்றுக்கிடையிலான தூரம் ஆரை காட்டப்பட்டுள்ளது மிக பெரியதாகும். ஆரை காட்டப்பட்டுள்ளது மிக பெரியதாகும். ஆரையை விட ரெண்டுக்கும் இடையிலான தூரம் பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப ஆரை சின்னது. ஆரை சின்னதுன்னா ஆரை அவன் அன்னளவா 0 எடுத்தோம்டா இது வந்து ஒரு புள்ளி ஏற்றமாக கருதலாம். புள்ளி ஏற்றத்துக்கு வந்து நாங்கள் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, மாறு மின்புலச்செறிவு தான் மாறுது. அப்போ புள்ளி ஏற்றத்துக்கு நாங்கள் எப்படி வந்து கீறுவோம், இந்த இது ப்ளஸ் கியூ, இதுவும் ப்ளஸ் கியூ. இப்போ ஈட மாறல் நம்ம பார்த்தோம்டா இவ்வாறு இருந்துச்சுன்னா அதில் விளைவுன்னு பார்க்கக்குள்ள இந்த இடத்துல 0 இருக்கும். அப்போ இவ்வாறு வரும். இப்போ இவ்வாறு இருக்கிற வரைஃபுன்னு பார்த்தா ரெண்டாவது பொருத்தமைக்கும். ஆனால் ரெண்டாவதுல என்ன பிரச்சனைண்டா அவங்க வரைஃபு தந்திக்கிறாங்க இவ்வாறு அதிகரிக்கிற மாதிரி தந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல குறைகிற மாதிரி தந்திக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா கடத்தா குளம் தானே, திண்மக்கோளம். கடத்தா திண்மக்கோளம் நான் விட எடுத்துட்டோம். ரெண்டாவது விட தான் கடத்தா திண்மக்கோளத்துக்கான இது பார்த்தோம்னா எக்ஸ் கிராஃப் பார்த்தோம்னா எவ்வாறு இருக்கும், இவ்வாறு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல முதலாவது நாங்கள் தூரம் வித்தியாசம் ரெண்டுக்கு இடையிலான தூர வித்தியாசம் அதிகம் என்பதால் நாம் ஒரு புள்ளியேற்றமாக கருதினோம். இல்லை இது ஒரு கடத்தா கோளம் என்பதால் ஆரம்பத்தில் ஒரு கடத்தா கோளமாக கருதினோம். இதில் வந்து எப்படி மையத்திலேருந்து ஆரை வரைக்கும் ஒரு கோளமாகவும் இல்லை ஆரையிலேருந்து அடுத்த ஆரை வரைக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நாங்கள் புள்ளியேற்றமாக கருதி எடுத்தோம்னா விட வந்து இலகுவாக எடுக்கலாம். அடுத்து 114வது சிறிய மின்னுளையம் குற்றி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தனியாக்கி மின்னேற்றப்பட்ட சமாந்தர தட்டு கொள்ளளி ஒன்றினூடாக செல்லப்படுகிறது. ரைட், தனியாக்கிய மின்னேற்றப்பட்ட சமாந்தர தட்டு கொள்ளளவி அதை ஒரு மார்க் பண்ணினா மின்னுளையம் குற்றி ஒன்றின் செல்லப்படுகிறது. குறுக்கு மின்னழுத்தம் VT நிறம் சிறந்த முறை குறிப்பது. இப்போ Q சமன் என்ன வாய்க்கும், Q சமன் CV-யாக இருக்கும். இப்போ இதில் வந்து தனிமையாக்கப்பட்ட கொள்ளளவு என்பதால் Q வந்து ஒரு மாறிலியாக இருக்கும். ஆகவே CV வந்து ஒரு மாறிலியாக இருக்கும். இதில் வந்து ஒரு மின்னுளையம் சேர்க்கும் போது C வந்து என்ன வாய்க்கும், அதிகரிக்கணும். ஏண்டா C சமன் என்ன வாய்க்கும், K எப்சிலான் நாட் A/D ஆக இருக்கும். இப்போ இதில் K வந்து அதிகரிக்கிறது தானே, எனவே C வந்து அதிகரிக்கணும். அப்போ V என்னவா செய்யும், குறையும். விட வந்து என்ன, C வந்து V வந்து குறையணும், ஒரு மாறாது புறவை அதிகரிக்கும். முதலாவது விட பொருத்தம். அது 100 ரைட்.